வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எமிலி ஜோலா எழுதின த ஃபேர் அம்ரோஸ் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜோலா ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட், கிரிட்டிக், அப்புறம் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். இவர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு. இவருடைய ஃபேமஸான படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா லா கன்ஃபெஷன், த கிளாட், தெரன்ஸ் ரக்கூன், அதுக்கப்புறம் மேர்லின் ஃபெரெட். இவர் நிறைய ட்ரீட்டைஸும் அவரோட தியரிஸ் நாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானது லா ரொமான் ரெக்ஸ்பேண்டல், லெஸ் ரொமானசிஸ் நேச்சுரலிஸ்ட்ன்றது தான். இந்த ஃபேரி ஆம்ரஸ்ன்றது ஒரு விம்சிக்கலான ஒரு ஃபேரி டேல். இது ஷிவல்ரிக் ரொமான்ஸை பற்றி. இதில் ஒரு நரேட்டர் ஒரு லிசனர் நானோன்ற ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஃபேரி டேல் சொல்கிற மாதிரி. இந்த நரேட்டர் ஒரு வயசான ஒரு நர்ஸு. இந்த குழந்தையான நானோவுக்கு இந்த ஃபேரி டேலை சொல்கிறாரு. ஏன்னா அப்போ பயங்கர மழை வந்துட்டுருக்கு, டிசம்பர் காலம். அந்த மழையில் அந்த குழந்தை நனையக்கூடாதுன்றதுக்காக அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. இந்த கதையை சொல்கிற குழந்தை பார்த்திங்கன்னா அது தன்னோட லுக்ஸை பற்றியும் அப்புறம் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், பொருள் மேலே தான் நிறைய ஆசை இருக்குது, நிறையா சேர்த்து வச்சுக்கணுன்னு. இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பொருள் எல்லாம் உனக்கு சந்தோஷம் தராது, வாழ்க்கையில் அன்பு தான் சந்தோஷத்தை தருன்றதுக்கு உதாரணமாக அன்பே இல்லாத இந்த கதையில் வர ஒரு அங்கிள். அவரால் ஒரு அன்பை உணரவும் முடியாது, அன்பை வெளிப்படுத்தவும் முடியாது. அதனால் அவர் சந்தோஷமாக இல்லாத மாதிரி அந்த கதையில் காமிச்சிருக்காங்க. இந்த கதையோட செட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனையில் இருக்குது. அங்கே ரொம்ப கடினமான ஒரு கவுண்ட் எக்ரெட். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அங்கே தான் இருக்கார். அங்கே யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்மணி தான் ஒடிட்டி. ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஒரு பெண்மணி. அவள் அவளோட நேரத்தெல்லாம் பேனர்ஸ் எம்ப்ராய்ட் பண்ணுறதும், வெளியில் இருக்கிற அந்த பசுமையான ஒரு புல்வெளி அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதும் தான் இருக்குது. ஒரு நாள் ஒடிட்டிக்கு ஒரு அழகான கனவு வருது. அந்த கனவால் என்ன ஆகிடுதுன்னா, அவள் மனசுக்குள்ளே அன்புக்காக ஒரு ஏக்கம் வந்துடுது. மறுநாள் அவள் தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு சாதாரண மனிதனை லூயிஸ்னு ஒருத்தனை பார்க்குறான். 2 பேரும் பார்த்த உடனே காதல் வயப்பட்டுறாங்க. அவங்களுடைய இந்த அன்பு கூடிய சீக்கிரத்தில் கவுண்ட் எக்ரெண்டுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவர் இல்லை, ஏன்னா இவங்க அரண்மனையில் வாடுறவங்க, அவங்க சாதாரண ஏழை, எப்படி ஒத்துப்பார், இனிமேல் நீ அவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டுடுது. தெரியாதனமாக எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் தோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு சமயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கே ஒரு ஃபேரியை பார்க்குறாங்க, தேவதையை. அந்த தேவதை தன்னை காதல் தேவதைன்னு சொல்லிக்குது. உண்மையான காதலர்களை அது ஒன்று சேர்க்குறதும், அவங்க யார் கண்ணிலையும் படாமல் அவங்கள காப்பாற்றுறதும் இந்த தேவதையால் செய்ய முடியும். இவங்க 2 பேரும் தூய்மையான காதலில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த தேவதை என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி நான் உங்கள் காதலுக்கு துணை புரிகிறேன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் தான் இவளை ஒடிட்டாவை அரண்மனையில் காணோன்னொன்னே அந்த அங்கிள் எல்லா ஆட்களையும், வீரர்கள் எல்லாருமே போய் தேடி பாருங்கள், எங்கே இருந்தாலும் அவங்களை கொண்டு வாங்க அப்படின்னும் போது இவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க கையில் மாட்டினாங்கன்னா பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடனே அந்த தேவதை அவங்க 2 பேரையும் மார்ச்சோரம்ன்ற செடியாக பூக்களாக மாற்றிடுறாங்க. 2 பேரும் பூக்களாக சந்தோஷமாக ஒன்றா இருக்காங்க. அவங்கள தேடின்னு வர வீரர்கள் கண்ணில் அவங்க பூக்களாக இருக்கிறதுனால அவங்கள அடையாளம் தெரியாமல் எங்கேயுமே காணும்னு போயிடுறாங்க. இவங்க காலம் முழுக்க சந்தோஷமாக கூடவே இருக்காங்க. மஜ்ரான்றது க்ரீக் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் ஆஃப்ரோடைட்டோட அசோசியேட்டான ஒரு பேர். இங்கே ஃபேரியோட பேரும் காதல் தேவதை தான். உண்மையான காதல் எப்படி எல்லாத்தையும் மீறி சந்தோஷமாக ஒன்றா இருக்க முடியுன்றதை காட்டுறது தான் இந்த கதையோடைய தீமை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.